ஜமீன்தாரி முறை வந்து வெள்ளைக்காரன் பீரியடு, அதற்கு முன்னாடி பாளையப்பட்டு முறை. இது ரெண்டுமே தமிழர்களோட முறையே கிடையாது. விஜயநகர் கான்குவெஸ்ட் டைம்ல, விஜயநகர பிரச்சனைக்கு அப்புறம் விஜயநகர அரசு இங்கே ஆட்சி செய்யும் போது அவன் என்ன பண்ணுறான், வேணும்னே 2 சமூகங்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கணுங்கிறதுக்காக தனக்கு எதிராக சண்டை போட்ட சமூகங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சு அவங்கள அடிச்சிட்டான், நிலங்களை பிடுங்கிட்டான். அவனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாத சமூகங்கள் எல்லாம் உன் கூட நான் சண்டை போடல, என் கூட நீ அதிகாரத்தை பகிர்ந்துக்கோ, உனக்கு நான் சில பாளையங்களை கொடுக்குறேன், என்கிட்ட சண்டையை போட்டு விரட்டாத. இவன் இது பேர் பிரித்தாளும் சூழ்ச்சி. இது வந்து தொடருது எத்தனை வருஷத்துக்கு? 400 வருஷத்துக்கு தொடருது. இந்த 400 வருஷத்துல ஏற்றத்தாழ் உருவாக்கப்படுமா படாதா? அதிகாரத்தை பறிக்கப்பட்டவன் கோவம் வரும், கோவம் வர்றதை எதையோ வச்சு அடக்குவான், கூட இருந்த இன்னொருத்தனை வச்சு அடக்குறது. அப்ப மேல இருந்து இந்த ஆட்சி செஞ்சவன் மேல வர வேண்டிய கோவம் பக்கத்துல இருந்திருக்கவன் மேல வருது. பகை இப்படி தாங்க உருவாக்கப்பட்டுச்சு தமிழ் சமூகங்களுக்குள்ள. இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 3வது ஆள் உள்ள வந்ததுனால பகை, இன்னைக்கும் 3வது ஆள் உள்ள இருக்கனால தான் பகை. இது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது?